பெசரட் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: பச்சை பயிறு 1 கப், இட்லி அரிசி 1 கப், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கியது, ஒரு கேரட் துருவினது, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, தேவையான அளவு உப்பு. பச்சை பயிரும் அரிசியும் கழுவி சேர்த்து ஒன்றா 4 மணி நேரம் ஊற வைங்க. அதோட ஜீரகம், வரமிளகாய், பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தோசை மாவு பதத்துக்கு எடுத்து வச்சுக்கணும். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவு அரைச்சதுக்கு அப்புறமா தான் உப்பு சேர்க்கணும். இன்கேஸ் மாவு நிறைய இருக்குன்னு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிங்கன்னா உப்பு சேர்க்காம ஆட்டின உடனேயே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இதை ஆட்டின உடனே சுட்டுறணும். இப்போது தோசைக்கல் நல்லா காஞ்சிச்சு. இதில் எண்ணெய் தடவிக்கோங்க. அதில் ஒரு கரண்டி மாவு ஊற்றி நல்லா நைஸாக ஊற்றிக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், துருவின கேரட்டு, பொடிசாக நறுக்கியிருக்கிற கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் போட்டு உடனே ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உதிராமல் அதிலே மாவில் ஒட்டிக்கும். இப்போது எண்ணெயை சுற்றி விட்டுக்கோங்க. தேவைப்பட்டால் நெய் ஊற்றிக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பெசரட் வெந்துருச்சு. இதை எடுத்து இப்போது பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நான் இதுக்கு முன்னாடி பெசரட் சுட்டுட்டு அதுக்கப்புறமா வெங்காயம், கேரட்டு, கொத்தமல்லி தலையெல்லாம் போட்டேன். ஆனால் இப்போது நம்ம மாவுலேயே வெங்காயம், துருவின கேரட்டு, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணி திக்காக அடை மாதிரி சுட போகிறோம். இப்போது கல் காஞ்சிருச்சு. இதில் எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போது ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா அடை மாதிரி சுட்டுக்கோங்க. இப்போ சுற்றி எண்ணெய் விட்டு வேக விடுங்க. இப்போ பெசரட் வெந்துருச்சு. இதை திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பெசரட் ரெடி ஆயிடுச்சு. இதை பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இந்த பெசரட் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த பெசரட் வந்து திக்காக அடை மாதிரி சாஃப்டாக இருக்கும். இதுக்கு கார சட்னி இல்லைன்னா பூண்டு சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த டேஸ்டியான பெசரட்டை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.